வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க, மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ இந்த 3-8ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்ஸு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாகுடமாக பேசுறது, ஏன்னா வந்து அது குருவின் சாரத்தில் இருக்கும்போது 3-2 வந்து குரு இருக்கும்போது ஏடாகுடமாக பேசுகிறது, மற்றவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னு சின்ன சின்ன கலகங்களால் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஏடாகுடமாக சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, நட்சத்திரங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதனின் சாரத்தில் வந்து 12ல் இருக்கார். ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா, அவர் வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து ஒரு பெருத்த லாபங்கள், அதாவது வேலை சம்மந்தமான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் நல்ல ஒரு நல்ல சேஞ்சஸ், நல்ல ஒரு ரெமுனரேஷன், நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், அதாவது வந்து உங்களுக்கு வந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு மனை சம்மந்தமான விஷயம் சிறப்பான லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். சூரியன் சனியுடைய சாரத்தில் லாபங்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது. ஆனால் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எமோட் ஆவீங்க. ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாகி அது வந்து 12ல் இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகமாக மாறுறதுனால நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொட்டேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ல் இருந்தாலும் அது வந்து 2ஆம் இடத்தை தான் வேலை செய்யும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் தர்க்கங்களை தவிர்த்திங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பரிவர்த்தனையில் வந்து 12ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது வியாபாரத்திலும் சரி நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்கும். தசாபுக்தி பலங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். குழந்தைகளுக்காக நிறையா வந்து செலவு பண்ணுறமான விஷயங்களே நிறையா இருக்கும். கவர்மெண்ட் செக்டார்லேருந்து ஏதாச்சும் லாபங்களோ ஏதாச்சும் வர வேண்டிய பேமெண்ட்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து அந்த எமோட்டாக ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் வந்து பார்த்து பேசுகிறது, ஏன்னா வந்து கொஞ்சம் முடக்காக பேசுகிறது, குடும்பத்துக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதை வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி, ராகு வந்து 12ல் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும் மறைமுகமாக நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருவார். மன அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 2ல் இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு வந்து 9 12ஆம் அதிபதியாக 2 வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள், ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க.
தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 11 இருக்குது. நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் அதுவும் குருடைய சாதனமும் பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 12லிருந்து அவர் நீச்சமாக தான் நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறது. நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் சாதாரணவருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி கேது வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருந்து அது சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல் கொடுக்கும். ஸோ வேலையில் கொஞ்சம் தர்க்கங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 7ஆம் தேதி 12 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்கான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எது ப்ளஸ் மைனஸ்ன்ற நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். பாருங்கள் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். ஸோ 11லேருந்து புதனுடைய சாரத்தில் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளுக்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குழந்தைகளில் வந்தால் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது யாருக்காச்சும் வந்து கர்ப்பம் தங்காமல் இருக்குங்க நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக கருத்தங்கமான கண்டிப்பாக தங்குவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து இப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்போது சின்ன தந்தை சார்ந்த ஊர்களாக சின்ன மனக்கலக்கங்கள் தான். அதுக்கப்புறம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதை வந்து புதன் வியாழனில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் மனைகள் இதெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு தாயாரையினால் நல்ல நன்மைகள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு விசேஷங்களமான விஷயங்கள் நடக்கும். ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதுக்கான செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். மூத்த சகோதர நண்பர்களால் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் பிரயாணங்கள் பண்ணும்போது தான் கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து 10ல் இருக்குது. ஸோ அதில் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களில் வெறியில் வந்து ஓடிட்டுருப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து சனி குருடைய சாதத்தில் போனால் அது 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இது வந்து ஒரு புது பலங்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரிஷப லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக வந்து 11ல் இருக்கும் வீடு சொத்துக்கள் மனை சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தாயார் சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து அது 10ல் போகிறார். ஸோ அதில் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான புதிய முயற்சிகளுக்காக நிறைய சிறு தூர பிரயாணங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 2 7ஆம் அதிபதியாக அவர் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து நல்ல ஏற்றம் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 11ல் இருந்து அது சனியுடைய சார்ந்தும் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நல்ல மென்மையான ஒரு விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்தது ராகு இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெருத்த லாபங்கள் நல்ல நன்மைகள் வருது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு சிறப்பான விஷயங்கள். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் எல்லாமே சிறப்பாக முடியிருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்து நடத்துக்கும் நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருமானா கொஞ்சம் லாபங்கள்லாம் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும் பெருத்த லாபம் குழந்தைகள் நல்ல லாபம் நல்லா சந்தோஷம் குதூகலங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிஷப லக்னமாகுது கேது தேசாபதி கேது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து அதை ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 11 வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லபடியாக இருக்கணும்னு அது கேல்குலேஷனுங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் ப்ளஸ் இது மைனஸ் நோட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து 10ல் வந்து நீச்சபங்க ராஜகுமார தொழில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக ஒரு அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். ஏன்னா அது சனியுடைய சாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். யாராச்சும் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துருக்காது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாயில் மட்டும் 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசும்போதோ பழகும்போதும் ஒரு எமோஷனாக கத்துறது திட்டது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும் தொழிலில் வந்து நிறைய முயற்சிகள் பெரிய முன்னேற்றங்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதற்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களில் இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலமாக முன்னேறி கரெக்டாக வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அதனால் பேசி பாருங்கள். வரும் காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து கை கட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். ஸோ பெரிய லாபம் வருது வருது அப்படி இப்படின்னு சொல்லி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக செலவுகள் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கும் கொஞ்சம் செலவு அதிகமாக போகிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்பொழுது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்ன ஒரு டீவியேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன மன அழுத்தங்கள் ஸோ என்னடா அது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குன்ற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மூலியமாக தொழில் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வருங்காலங்களில் வந்து சிறப்பான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுவும் சனியுடைய சாரத்தில் கொஞ்சம் அதீதமான அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா சூரியன் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 8ல் பிரயாணிக்கிறார். ஸோ 8ல் பிரயாணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரயாணங்கள் ஸோ நல்ல பிரயாணங்கள் மூலியமாக வேலையில் வந்து கொஞ்சம் நிறைய மாற்றங்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய செவ்வாய் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஆனால் அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா ராகு 10ல் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும். ஸோ கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான அறிகுறிகளும் கண்டிப்பாக இருக்கும். அது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து 12ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை அங்கங்கே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். மனைவி சார்ந்த விஷயங்கள் மனைவி விட்டு கொஞ்சம் வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான இப்போ நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்தது 9ல் இருக்கும்போது
கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்காக நிறைய அலைச்சல், நிறைய ஊர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபதி என்றால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்து 10ல் இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா, ஏன்னா பரிவர்த்தனை குரு அங்கே போகும்போது நீச்சபங்க ராஜயோகம் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரும் பணம் வர்றது, அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 4லிருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்குற மாதிரி நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். அதுக்கான ஒரு கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் மெனக்கடல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மிதுன லக்னமாக சுக்கிர தசாபதியில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் உச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாமல் இருக்குது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 5க்கு வந்து 10ங்கிறது 8ஆம் இடமாக இருக்கிறதுனால 6 8ஆக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப அவசியம். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நிறைய கடன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னங்க இது ஒரு கால்குலேஷன்ஸ். ஸோ எது ப்ளஸ் மைனஸ்ங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 7ல் போகிற சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ அதனால் குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் சூரியன் போகிறது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கனால கொஞ்சம் எமோஷன்ஸு, கொஞ்சம் வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் அந்த ஒரு சிக்கலுக்கு ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது நீச்சமானாலும் அது நீச்சபங்க ராஜயோகம். அதுவும் 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ என்ன பேட் லக்குன்னா அதுவும் சனியுடைய சாலம் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். அந்த டே டு டே லைஃப்பில் வந்து இது முடியாதா பிளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும்னா கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் வெற்றி கிடைக்கும்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 9. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரும் பணம் சம்பந்தமான விஷயம், பெரிய லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா. காரணம் என்ன, அது சுக்கிரன் குரு அது ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் 5 மற்றும் 10ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ அதுக்கான செலவுகள் நிறைய ஏற்படுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலாக்காக கொஞ்சம் வெளியில் போகிறது, கொஞ்சம் வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 6 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கணும், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. சரி, நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை, நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், மனைவி கணவன் நடுவில் நிறைய எதிர்பார்ப்புகள், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் போது உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிறது, கோவப்படுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் 11ஆம் இடத்துல வந்து குருவின் சார்ந்த ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்குங்க. ஸோ இது மாதிரி வந்து வராத காசு திடீர்னு ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாடு, தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு பெரும் பணம் வர்றது, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்குது. 12ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப அவசியம். காரணம்
சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலக்கணமாக சந்திர தசாபுத்தி வந்திருக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்காருங்க. ஸோ இந்த வாரத்தின் உட்பகுதியில் வந்து 7 இருக்கும் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து 12 இருக்கார். ஸோ 12 இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டமாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்துருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி, ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதி குரு வந்து 11 இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரியாகி வெளியில் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி வந்து 8 இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வராத காசு வர திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி வந்து 11 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தில் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணிகளும் கொஞ்சம் விரயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் விரயங்கள் இருப்பதுக்கான நிறைய இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கார். அது வந்து சனியுடைய சாரத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் எமோஷன்ஸ் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்காருங்க. 6, 9, 11 போதே வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ தந்தை சார்ந்த உறவால் நல்ல லாபங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகனமாக சனி தசாபுத்திலும் சனி வந்து 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது அது விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகனமாக வந்து புதன் தசாபுத்திலும் 3, 12ஆம் அதிபதியாக இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 அது சனியுடைய காலில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். இளையசவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகலகனமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து 3 இருக்காருங்க. அதுவும் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கடகலகனம் வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 உச்சமாக இருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதி அது பரிவர்த்தனை 11 இருக்கும்போது நிலபுலங்களாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரெல்லாம் வந்து ஒரு இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் நோட் பண்ணி எது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணி அதை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்காங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உடல்நிலை சார்ந்தமான விஷயங்கள் கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது எமோஷனல் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்புகளை தராது. காரணம் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பாதிப்புகளை தராது நிறைய ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 8 இருக்கும்போது கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து குடும்பத்திலும் சரி நண்பர்கள் சம்மந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் 8 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அதுவும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்களே பெண்ணாக இருக்கீங்கன்னா போகிற இடத்துல வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 11 பெருத்த லாபங்களை தள்ளித்தரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள், வீடு நிலபுலன்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்து ஒரே 5 லட்சத்தில் 5 கோடி பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு நம்பி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் கடன் ஏதாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி குரு வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது கிளைண்ட்டில் சப்ளை பண்ணுறதோ ஒரு புது ஆர்டர் புதிய முயற்சிகள் இருக்கும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஸோ ஹெவியாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஸ்க் எடுக்காமல் இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம்
அதிபதியான சுக்கிரன் 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு கையெழுத்து போகிறது நல்லது. பக்கத்து வீட்டுக்கார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் சின்ன சின்ன தகராறுகளோ சண்டை சச்சரவுகளோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் குடும்பத்திலும் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து இவ்வளோ நெகட்டிவாக இருக்குன்னா எல்லாமே நிறைய கிரகங்கள் வந்து 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினால சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதோ கொஞ்சம் வந்து கணவன் மனைவினோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபதி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபதி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 7ல் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். வாரத்தின் கடைசியில் வந்து ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அது சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக வந்து 11ல் இருக்கும்போது அப்பா அம்மாவனால் நல்ல லாபங்கள் வெளிநாடு வீடு சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து உங்களுக்கு 8ல் இருக்காருன்னா அது சனியுடைய குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதீதமான ஒரு ஆசைகளை தூண்டி மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கலைஞர்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாகிறது குரு தசாபதினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை. அதீதமான பேராசையினால் ஒரு கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு சின்ன வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து 2 11ஆம் அதிபதியாக இருந்து 8ல் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதினா கேது வந்து 2ல் இருக்காருங்க. அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் வாக்குவாதம் குடும்பத்துக்கு கடன் வாங்கின சிக்கல்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்காருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து இது பரிவர்த்தனையில் 9ல் வந்தாலும் ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்காது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்ன பொறுத்தவரை என்னங்க என்ன ப்ளஸ் மைனஸுங்கிற நோட் பண்ணி வச்சு அதை அப்ளை பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்து நடந்துக்குங்க. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் 1 10ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணத்தோடு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரிவர்த்தனையிலேருந்து 9லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர் மூலியமாக வருகின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது. வீண் சந்தேகங்களை வந்து படாமல் கொஞ்சம் வந்து கேஷுவலாக மெடிடேஷன் சாண்டிங் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட விஷயங்கள் குழந்தைகள் வந்து ஒரு பிரயாணம் மேற்கொள்வது ஒரு படிப்புக்காக இப்போ வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதில் இந்த மாற்றமில்லை. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ வச்சுக்கோங்க கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து 7ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க. ஸோ என்ன இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான
சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 6, 7 ட்ராவல் பண்ணுறதுனால வேலை சம்மந்தமான விஷயம், குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஏதாவது வெளியூர் டூர் போகிறதுனால சின்ன பிரிவுகளை ஏற்படுத்தலாம், மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது இதுவரை பார்த்து பொது பலன்கள். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தியான சூரியன் 12ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, லைஃப் பார்ட்னருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுலாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா 3, 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. மாமியார் வீட்டில் வந்து விருந்து போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதனால் கொஞ்சம் மம்பு வழக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடத்தணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் ராகு வந்து 7ல் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு வெளியூர் போகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்களுக்காகவும் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவினால நிறைய பிரயாணங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து அவர் வந்து 6ல் இருக்காருங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து 7ல் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக பெரும் தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல சிறப்பான விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருந்து அது 12ஆம் அதிபதி சூரியனுடைய சாரத்தில் போகும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம். சில கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கணவன் ஒரு ஊர்லேயும் மனைவி ஒரு ஊர்லேயும் வந்து கொஞ்சம் போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்ல குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு வருமானங்கள் வருது, வெளியூர்லேருந்து ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து இதெல்லாமே ஒரு கேல்குலேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஒரு கேல்குலேஷன்ஸ்லாம் தான் விஷயமே நடக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது பொது பலங்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய பிரிவினைகள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுறதே வந்து 5, 6 குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து 3, 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன்ஸும் சந்தேகங்களால் ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் வரும்போது கணவன் மனைவிக்கு நல்ல நிறைய கருத்து பேதமும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக குரு தசாபுத்தினா குரு வந்து 4, 7ஆம் அதிபதியாக வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறனால நிறைய லாபங்கள், பெரும் லாபங்கள், கணவன் மனைவி தாயார் மற்றும் தந்தையால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள், தொழில் நல்ல மென்மையான விஷயங்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் நீச்சமாக இருந்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம், புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இந்த சூரியன் சாரத்தில் இருக்கும்போது வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து பேதங்களால் ஒரு சின்ன ஒரு கேப் ஆகி சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக சுக்கிர தசாவும் சுக்கிரன் 2, 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக குடும்பத்துக்கு தேவையான பணங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன், ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ் தான். எது ப்ளஸ் மைனஸுங்கிறத கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். துலாம் ராசி, ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். ஸோ கடன் சம்மந்தமான விஷயம், சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி என்ன செவ்வாய். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து ஆட்சியாக இருக்காருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது பரிவர்த்தனை வந்து அங்கே இருக்கும்போது
அது வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால அதனால் வந்து கொஞ்சம் வேலை விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பண்ணிகிட்டு இருக்க வேலையிலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுறோமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி வந்து ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது நிலபுலங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதுவும் சனி குருடைய ஸ்தானத்திலேருந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து நட்சத்திரநாதன் வந்து 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் சனி ஆட்சியோடு இருந்து 8ல் குழந்தைகள் கொஞ்சம் எழுத்து பேசுறது கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 8லேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏதாவது எமோஷனாக பேசிடுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தாயார் மற்றும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டி வேலை விஷயமாக வெளி மாநிலங்களுக்கு பிரயாணம் பண்ணுற விஷயம்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபதினா சூரியன் 11ஆம் அதிபதி வந்து 6ல் இருந்து வேலை விஷயம் நல்ல ஏற்றணும் நல்ல லாபங்களும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லதுக்கான வேலை பலுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். வேலையை கொஞ்சம் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து சனியுடைய சாரத்துலேருந்து அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தா ஒரு புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் வேலை மாற்றமாக நிறைய அலைச்சல்கள் நிறைய ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்கும். துலா லக்னமாக ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது 8ல் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதனால் வந்து பாசஸ் கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, வெளியூர் பிரயாணங்களும் போதும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மனைவி வந்து தந்தை வீட்டுக்கு போகிறது இல்லைன்னா வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வியாபார ரீதியான விஷயங்கள் வேலை விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். 8ஆம் அதிபதி 8லேயே இருக்கிறதா கணக்கு. ஏன்னா வந்து குரு வந்து பரிவர்த்தனை அங்கே இருக்கும்போது சுக்கிரன் அங்கே வர்றதா பதிவாது. கொஞ்சம் பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனம் இருக்கும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்களோ டென்ஷன்ஸோ உருவாதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னங்க, ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னா எல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தினால தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினால வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். துலா லக்னமாக ராகு தசாபத்தினால ராகு வந்து வேலை நிறைய ஏற்றங்களும் நிறைய வேலை பலுக்கள் கொடுத்ததுனால ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் மற்றும் குழந்தைகளால் வந்து ஒரு மனக்கலக்கங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் வரும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி அவர் 6ல் இருக்கும்போது வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக கேது தசாபதினும் கேது 12ல் இருக்காருங்க. அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும். கொஞ்சம் வெடு கொடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் எமோட்டாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ துலா லக்னத்தில் வந்து கேது தசாபத்தினால நிறைய பிரயாணங்களில் கொஞ்சம் மன கஷ்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கட்டும். துலா லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறதான்னு அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை.
ஏன்னா வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது நமக்கு உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் சோர்வோ மனக்கலக்கங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு கேல்குலேஷன் எது ப்ளஸ் மைனஸுங்கிறத நோட் பண்ணி வச்சு நம்ம அப்ளை பண்ணணும், ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் தாய்மாமன் உறவுகளால் நமக்கு வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உடல் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டோ கொஞ்சம் வந்து ஏதாச்சும் ஒன்றுன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஒரு வீடு விற்பனை செய்து ஒரு நல்ல பெரும் லாபம் வர்றது, தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து சின்ன மனக்கலக்கங்கள் தான் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை விற்று ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில நேரம் வந்து மனைவி பேரில் வந்து சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் நம்ம தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடத்த கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கடன் சம்பந்தமான சுமைகளோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய்மாமன் வீட்டில் வந்து விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், அது உங்களுக்கு வந்து பாதக ஸ்தானமாக இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ அது வந்து வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நிலப்பலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா குழந்தையோட விஷயங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் அக்ரிமெண்ட்டோ ஏதோ சைன் பண்ணுறதுனா 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மனசு போகுங்க. ஸோ அதெல்லாமே நடக்கும். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். ஸோ விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் மற்றபடி எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தேசாவது சந்திரன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3, 4, 5ல் வந்து ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து ஒரு சண்டை சச்சரவுகள் மனக்கலக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்கள், உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் மட்டமட்டாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபத்தியந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 7ல் இருந்து குழந்தையோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபத்தியந்திரங்கள். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து புதன் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அது 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அலையாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் புதன் தசாபுத்தி அந்த நடக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி கேது 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல லாபங்கள், லீகல் சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து உட்காந்து பேசும் ஒரு தீர்வு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து உச்சமாக இருக்கிறதா இருந்தாலும் அது பரிவர்த்தனை வந்து 7ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான செலவுகள் கொஞ்சம் நடக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன், எது ப்ளஸ் மைனஸுங்கிறது வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி அது வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கலான்றது தான் உண்மையான விஷயம். பார்க்கலாம். தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது
குரு இப்போ இருக்கிறது 6ஆம் இடம்ங்க. ஸோ 6ங்கிறது வந்து பரிவர்த்தனை நாளில் வரும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக தூண்டும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி 2ஆம் அதிபதி 3லும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7 இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறது, புதிய ஒப்பந்தங்கள் வர்றது, வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து புதிய விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க. ஸோ சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காகவும் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ அது நடக்க தான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 6லே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயம், அதாவது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதனால் நல்ல பெருத்த லாபங்கள் வருது, வேலை மாற்றம் மூலியமாகவும் பெரும் லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் வரும். தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வாரத்தின் உற்பத்தியில், அதுக்கப்புறம் இளைய சகோ சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது, திரிகோணத்தில் இருக்கிறது வந்து திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் ஒன்றா இருக்கிறதுனால நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருதும். அதுவும் வந்து தாயார் மற்றும் தந்தையினாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினும் சூரியன் 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல யோகங்களும் நல்ல சிறப்பான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் இளைய சகோதர சம்பந்தமான விஷயம் இந்த வாரத்தில் சின்ன சின்ன ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாவது, செவ்வாய் வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும். குழந்தையோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ தனுசு லக்னம் வந்து ராகு தசாவது, ராகு 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கிற ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீடு வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கணும், இல்லை தாத்தா சம்பந்தமான சொத்துக்கள், உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வரணுன்றது அது வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் மெனக்கடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3லும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் கொஞ்சம் எமோட்டாக இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள், பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்துக்கள், பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டி, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக இருக்கும். லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக வந்து புதன் தசாவது, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்களுங்க. ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்திலேயே இருக்கிறதுனால நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய டெக்னிக், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக கேது தசாபதி, கேது வந்து 10லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் தாயாருடைய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தாயாரினால் ஒரு சின்ன சின்ன சிக்கல்களோ ஒரு டென்ஷன்ஸோ வர்றதுக்கான, நிலபுலங்களில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசா, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு தர்க்கங்களோ ஒரு சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதில் ஒரு கேல்குலேஷன்ஸ், எது ப்ளஸ் எது மைனஸ்ன்ற கொஞ்சம் வந்து கேல்குலேட் பண்ணாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா தான் ரெகுலராக இது அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இது கரெக்டாக வந்து பிடிபடும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கா. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சனி வந்து ஆட்சியோடு இருந்து அது குருடைய சாரத்தில் வந்து புதிய வரவுகள், புதிய குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் வந்து யாருக்காச்சும் ரொம்ப நாள் டிலே ஆயிருந்தால் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும்
12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் அது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது பரிவத்தில் 5லே இருக்கும்போது குழந்தைகளாம் நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வியாபார ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை இல்லாத புதிய வேலை, வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்களும் நல்ல வருமானங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானங்கள், கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்புதலான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, பாசஸ் கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஒரு யாரோ சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையாட்களுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு வேதங்கள், சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதுக்கு அடுத்தது போடுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் வந்து அது குருடைய சாரத்தில் போகும், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். மகர லக்னமாக வந்து சூரிய தசாபதி, சூரியன் வந்து 8ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், இப்படி அப்படி ஆகிடுமோ ஒரு கற்பனையிலேயே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக சந்திர தசாபதி, சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன், நல்ல ஏற்று நல்ல லாபம், உங்கள் முயற்சியில் பெரும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-11 6ல் இருக்கும் புதிய சொத்துக்கள், லோன் மூலியமாக ஒரு புது சொத்துக்களோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம். வேலையில் மட்டும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 3ல் உள்ள ராகு வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாருன்னும்போது அது நிறைய பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஆன்மீக சம்மந்தமான விஷயம், வேலையில் வந்து வேலையோடைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அது பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றம், நல்ல லாபம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மகர லக்னமாக வந்து குரு தேசாபதிலும், குரு வந்து 3-12ஆம் அதிபதி வந்து அது 3லே இருக்கிறதா அர்த்தம் பரிவர்த்தனையில். ஸோ அதனால் வந்து நல்ல ஏற்றங்கள், முயற்சியில் பெரும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய நாலேஜ் வளர்த்துக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா அது குரு புதன் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படுத்தும். அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சனி தசாபதினு, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்க நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிற சனி குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மகர லக்னமாக வந்து புதன் தசாபதினு, புதன் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளுக்காக நிறைய முயற்சிகள் இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கா. ஸோ ஆன்மீக ஈடுபாடு, ஸோ ஆன்மீக சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது சூரியனோட சாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும். மகர லக்னமாக சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சியோடு இருக்கிறதா தான் அர்த்தம், உச்சமாக இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்து நல்ல வெற்றியில் முயற்சியில் பெரும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தலாம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். எது ப்ளஸ் எது மைனஸ்ங்கிறத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது குருவின் சாரத்தில் போகிறதுனால என்ன மாதிரி விஷயங்களும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் லாபமாக முடிகிறது, புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2-11ஆம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அது நிலபுலங்களாலும் சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல யோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் கடன் வாங்குறதோ கொஞ்சம் எமோட்டாரமான விஷயங்கள் தொழிலில் இருக்கும், அது மட்டும் பார்த்து நடந்துக்கணும்.
அதுக்கப்புறமா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ல் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றங்கள், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன சலசலப்பு, சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 5லேயே வந்து செவ்வாய் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் உற்பத்தி திங்கள் செவ்வாய் நிறைய செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 2ல் இருக்கார். ஸோ அதில் வந்து சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான முயற்சிகள், அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பேச்சுக்கள், தர்க்கங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் புதன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அது நல்ல ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாக்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும், பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும். புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள். அவங்க உடம்பு சரியில்லாமல் இப்போ நல்லா முன்னேறி சூப்பராக வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். தசாபதி பலன் வந்து கும்ப லக்னம் ஆகுது. சூரிய தசாபதி சூரியன் 7ஆம் அதிபதியாக இருந்து 2ல் இருந்து சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாகுது. சந்திர தேசாவும் சந்திரன் 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போவீங்க. பட் அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து உங்களுக்கு 2ல் இருந்து அது குருவின் சாரத்தில் இருக்கும். புதிய சொத்துக்கள், பிரம்மாண்டமான வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் நல்ல சந்தோஷம், குதூகலங்கள் இருக்கும். எல்லாமே ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிறைய பெருத்த லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-11 மாதிரி பரிவர்த்தனை 2-11 பெரும் பணம் வருவதற்கான, பணம், பெரும் செல்வம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம், பெரிய வெற்றிகள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், பெருத்த லாபங்கள், நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இந்திரங்கள் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5, 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குழந்தைகளோட பேசும்போது கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஏடாகூடமாக பேசி ஏதாச்சும் ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக கேது தேசம். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. அதுவும் சூரியனோட சார்ந்தமாக தேவையில்லாத வாக்குவாதங்கள், பாசஸ் கிட்டேயோ நமது பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசும்போது கொஞ்சம் ஏடாகூடமாக ரூல்ஸ் பேசி கொஞ்சம் ஏடாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தது நல்லது. ஸோ ஏன்னா தேவையில்லாத சந்தேகங்களும் அதனால் வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 9ஆம் அதிபதி வந்து சிறப்பாக நல்லா சொத்துக்கள், புதிய சொத்துக்களோ, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை சிறப்பாக கொடுத்துருங்க. ஸோ தாயார் மூலியமாக, தந்தை மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அற்புதமான விஷயங்கள் தான். ஸோ எது ப்ளஸ் எது மைனஸ்ங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் இருக்கலாம், நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டினியூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. நல்ல சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றம், நல்ல லாபம் வரதுக்கான இப்போ தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு லெவலில் வந்து பெரிய லெவலில் வந்து எதிர்பார்ப்போடு ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஸோ அது மட்டும் புதிய சொத்துக்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள், வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டி வாங்குறதுக்கான யோகங்களையும் சிறப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3, 8ஆம்
அதிபதியான சுக்கிரன் வந்து 3லேயே வந்து ஆட்சியோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து சந்தேகங்கள் நிறைய இருக்கும். கற்பனையிலேயே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படியான ஒரு பயங்களை ஏற்படுத்துறதுக்கானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி சேர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ தாயார் சார்ந்த உறவுகளில் கூட ஏதாச்சும் வந்து அம்மாவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இப்போ கிளியர் ஆகி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு பெரிய கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு, பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது பேச்சு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அப்புறம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது ஒரு 9ஆம் அதிபதி வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி ஒன்றாக இருக்கும்போது ஒரு நல்ல ராஜயோகங்களும் நல்ல வருமானங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கு 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்னு போது குருவின் விசாரம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கிறதாலும் ஸோ புதிய தொழில் முனைப்புகளில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய அளவில் வந்து தொழில் முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வந்தாலும் நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். எவ்வளோ செலவு பண்ணாலும் போயிட்டே இருக்கின்ற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள். தசாபுத்தி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்துச்சு சூரிய தசாபுத்தின்னு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாச்சும் வந்து புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. வேலையில் நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து சனியுடைய சார்ந்தவங்க கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு எமோட்டாக இருக்கும்னு வச்சுப்போமே, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக சந்திர தேசம் சந்திரன் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் பெருத்த லாபம் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 4 இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாம்ங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து இப்போ குருவின் சாரத்திலேருந்து அது குருவும் அங்கேயே இருக்கும்போது பெரிய ஒரு லெவலில் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள், தொழில் வந்து புதிய யுத்திகள், அதனால் பெரிய லெவலில் வந்து முன்னேறணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்துருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வந்தாலும் நிறைய செலவுகள் இருக்குது, நிறைய அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியில் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வது, தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு டென்ஷன்ஸ்லாம் பேசாமல் இருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபார ரீதியில் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நான் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணி அதனால் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மீன லக்னமாக வந்து கேது தேசாவது கேது வந்து 7ல் இருந்து அது சூரியனை சார்ந்து வந்து வேலையில் சின்ன கடுபடிகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ கணவன் மனைவினோட கொஞ்சம் வெடு கொடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தேசாவது சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3லே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள், புதிய கமிட்மெண்ட், ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயங்கள், சொத்துக்களை விற்றுலாமா அதை விற்றுலாமா இதை விற்றுலாமான்ற மாதிரி எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ என்னபடியே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் ப்ளஸ் மைனஸுங்களை நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். தசாபுத்தியில் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு இறைவனை ஓம் நமச்சிவாய இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா நினச்சி ஒரு சாண்டிங் ஒரு 10 நிமிஷம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிரக சேர்க்கைகள் வந்து மீன ராசியில் வருதுங்க. ஸோ அப்போது அது என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும்? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகுவும் வந்து அந்த ஏப்ரல் மாதம் பூரா அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அங்கே இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகராசிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களுடைய ஒரு கன்ஜக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள், மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சனி ராகுனும் போதே பெருத்த லாபங்கள் வரும்னு நினச்ச இடத்துல தான் ஒரு ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது, கொஞ்சம் வந்து எமோட் ஆகுது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்.
ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து நினச்சி நம்ம பாதிப்படைவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது சனி 3ஆம் பார்வை. ஸோ 3ஆம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ அப்போ வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனலான சுச்சுவேஷனை மேஷ லக்னக்காரர் மேஷ ராசிகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் பார்வையாக வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், வேலை ஆட்களால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்து சனியுடைய 10ஆம் பார்வை. ஸோ 10ஆம் பார்வை என்னும்போதே அது வந்து உங்களுக்கு வந்து தனுசை பார்க்குதுங்க. ஸோ தனுசை பார்க்கும்போது உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு எமோஷனான சிச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும். அது மட்டும் இப்போ 12ஆம் இடத்துலேயே இருக்கும்போது என்னமோ நிறைய விரயங்களை ஏற்படுத்தும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்போது நிறைய நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், எது தேவையோ அந்த தேவைக்கான செலவுகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி ராகுனும் போதே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே அது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தா ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி ரிஷபலக்னக்காரர்களுக்கு வந்து 11 வந்து சனி ராகு சேர்க்கணும் பெருத்த லாபங்களை கொடுத்தோம். ஸோ சனி ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அது 11ஆம் இடங்கிறது வந்து ஒரு பெருத்த லாபங்களை நோக்கி. ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து குழந்தைகள். ஸோ இதில் வந்து யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவருக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு வந்து தங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களை 5ஆம் இடத்தை சனி ராகு பார்க்கும்போது அந்த ராகுங்கிற விஷயம் வந்து செயற்கை மூலியமாக வந்து ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து 11ஆம் இடம் அது வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அது கேது அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடம் எதிரிகளால் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பை ரிஷபராசிகள் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 10. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள், தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவியினுடைய கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கடக ராசி கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பெருத்த லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் செல்லும். அதுக்காக வந்து அலைவீங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனம் வரணும். தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமௌண்ட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்து நடந்துக்கணும். ஸோ இது வந்து கடக ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 8லேயே இருக்குது. ஸோ 8லேயே இருக்கும்போது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 3ஆம் பார்வையாக ரிஷபத்தில் வந்து தந்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஸோ தொழில் செய்பவர்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 7லேயே கிட்டத்தட்ட எல்லா கிட்டமும் கணவன் மனைவி நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் தந்தை சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் துலா லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து சனி ராகுடைய விஷயங்கள் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கு வந்து பார்வை சனியுடைய பார்வை இருக்கும்பொழுது கொஞ்சம் எமோட்டாவிங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ உங்களுக்கே ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டோ தேவையில்லாத தர்க்கங்களே தவிர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதனால் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு நடுவே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். ஸோ இதுதான் வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வீடு சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது நீங்கள் பார்த்து நடந்துங்க. அது மட்டும் இல்லை வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியின் ராகும் ஒரு கன்ஜக்ஷனில் நிற்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது மகரத்துக்கு வந்து முயற்சிகள் உங்கள் முயற்சிகள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எதிரிகள் நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரிகள் வந்து நமக்கு முன்னாடி ஒரு டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கான இவ்வளோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை போயிடுமோ வேலை விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகாத போதே நம்ம வந்து இல்யூஷன்லேயே வந்து அந்த மாதிரி கற்பனையிலேயே வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து கணவன் மனைவி உறவை வந்து தேவையில்லாத எமோஷன்ஸ் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால வைக்காமல் இருக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து 12 ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகுது. அதுவும் வந்து சனிராக வந்து ஒரு மாதம் இருக்குது ஏப்ரலில். ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் பார்த்து நடக்குங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.